ரெண்டுமே 4 மாடியூல் 4 டெஸ்ட் போடலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு இதுலையும் வந்து 12 டெஸ்ட் போடலாம். ஒரு 24 டெஸ்ட் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 600 டெஸ்ட் எக்ஸ்ட்ரா போடலாம். எக்ஸ்ட்ரா 600 டெஸ்ட் வந்து இந்த 2 மிஷின்ல மட்டும் எக்ஸ்ட்ரா போடலாம். இது மைக்ரோஸ்கோப்ல ஒரு 1000 டெஸ்ட் இருக்கு. ஒரு மந்த்லி வந்து ஒரு அரௌண்ட் வந்து 1500 டெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா போகலாம். இயர்லி பார்த்தோம்னா ஒரு 50,000 டெஸ்ட் வந்து இதனால நீங்க ஸ்பான்சர் பண்ணனால ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா போகலாம். இது வந்து நம்ம டிவி ஸ்கிரீனிங் இம்ப்ரூவ் பண்ணி ரிடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட டிவி ஃப்ரீ ஸ்டேட்டஸ் வந்து மேடம் இங்கே பாருங்க கேம்ப் மேடம் இதுதான் ஆக்சுவலி ட்ரூ நாட் ஆக்சுவலி இந்தியன் வெர்ஷன். ஆக்சுவலி இதுல நம்ம ஜிஎஸ்ல இருக்கிற எல்லாமே 2 மாடியூல் தான் இருந்திருக்கும். இதுல வந்து 4 டெஸ்ட் வந்து அந்த டைம்ல இருக்கும். 4 டெஸ்ட் 4 மாடியூல் இருக்கும். அதனால அந்த டைம் சில்ட்ரன் பிரைவேட்ல இருந்து வர சாம்பிள்ஸ், அதாவது சாம்பிள் வர்றதே ப்ரீசியஸ் சாம்பிள் அந்த இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து சிபி இந்த சிபி நேஷனல் ஆக்சுவலாக இதில் வந்து இந்த 4 மாடியூல் தான் இருக்கும். கேட்ரேஜ் பேஸ் பண்ணுறது. இது வந்து பல்மனரி தவிர எக்ஸ்ட்ரா பல்மனரி நம்ம சர்ஜிக்கு எடுத்து ஒரு சாம்பிள் எடுக்கிறோம், இல்லை ஒரு டிஷ்யூ எடுத்து பண்ணுறோம், அந்த மாதிரி அந்த ஒரு பயாப்சி சாம்பிள் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து எக்ஸ்ட்ரா பல்மனரி எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது காஸ்ட்லி காஸ்ட்லி. இதுதான் வந்து டிபிக்கு ஃபைனல் டெஸ்ட். இதுதான் நேட் டெஸ்ட் வந்து நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நேட் டெஸ்ட், நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ டெஸ்ட். அதுல டிடெக்ட் ஆகுறது இதுல டிடெக்ட் ரெண்டுமே சென்சிட்டிவிட்டி. அது இந்தியன் வெர்ஷன்ஸ், இது இன்டர்நேஷனல் வெர்ஷன் தான். அது சிப் பேஸ்டு, இது வந்து கேட்ரிக் பேஸ்டு. பட் டிடெக்ஷன் கேப்பபிலிட்டி ரெண்டு சேம் தான் 90%. சாம்பிள்ஸும் இது வந்து ஸ்பியூட்டம் மட்டும் நம்ம கோழை மட்டும் பார்க்க முடியும். அதுல வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி யூஸ் ஆகும். எக்ஸ்ட்ரா பண்ணி அதுல போட முடியாது. அந்த ஒரு பயாப்சி வருதுன்னா அதுல போட முடியாது. அது இதுல தான் பண்ண முடியும். மேடம் இந்த விஷன் தெரியுற மாதிரி மேடம் சார் பகிர நீங்கள் இங்கே சார் நீங்கள் வெளியில் மேம் நீங்கள் கொஞ்சம் கிட்டே போயிட்டு கொஞ்சம் லைட் ஆகிட்டு ரெண்டு பேர் மட்டும் பண்ண ஃப்ரேம் கிடைக்காது. அந்த மிஷினை துவைக்க வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ண மாட்டோம். சார் சிபிஹெச்டி சார் சிபிஹெச்டி கொஞ்சம் சார் சிபிஹெச்டி அவ்வளோதான் அது என்ட்ரி கொடுத்தோம். ஓபன் பண்ண மாதிரி அப்படியே கிளிக் பண்ணலாம். அந்த மிஷின்ல ஏதாவது பட்டன் இருக்கு. இது வந்து பாஸ்வேர்ட் இல்ல பட்டன் ஏதாவது ஓபன் பண்ணி பட்டன் மாதிரி ஏதாவது தொடுற மாதிரி இருக்கா? இல்ல ஏதாவது அவங்க பட்டனா அது அந்த பட்டன் அமுக்குற மாதிரி பண்ணிக்கலாமா? இல்ல ஆன் ஆஃப் இருக்குதா சார்? இதுலயே அதே அந்த ஆன் ஆஃப் இந்த இதுல ஆப்ஷன் இல்லைங்களா? இதுல இல்ல அதுல ஆன் ஆஃப் பண்ணு. அதுல வேணா அந்த பட்டன் இது வேணா போட்டோ எடுத்து மவுஸ் கிளிக் பண்ணி சார் அவ்வளவுதான். வேணா அப்படியே இருக்கும்.
சார் ஒருத்தர் இந்த சைடு வந்துடுங்க சார். அப்படியே சார் கொஞ்சம் ஃபேஸ் கோபால் சார் பக்கத்தில் போய் சொல்லலாம். கோபாலகிருஷ்ணன் இருக்கும் தெரிகிற மாதிரி. அப்படியே இருக்கு. மிஷின் தெரியுற திருப்பூர்ல எல்லா சூரியனா கொஞ்சம் தெரியலண்ணா. ஓகே சார் ஒரு நிமிஷம். ஓகே சார். டைரக்டர் டாக்டர் சரவணன் அவர்களையும் ஜாயிண்ட் டைரக்டர் டாக்டர் ரமாமணி அவர்களையும் இந்த திட்டம் பல்வேறு சோதனைகளிடையே இத்தகைய நிகழ்வை நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து உறுதுணையாக இருந்த பிரைமரி கான்டாக்ட் ரொட்டேரியன் பாஸ்ட் பிரசிடென்ட் வெங்கடேஷ் அவர்களையும் அசிஸ்டன்ட் கவர்னர் ஏ.வி. சூரியநாராயணன் அவர்களையும் ரீஜனல் கோஆர்டினேட்டர் ரொட்டேரியன் வி. சுந்தரராஜன் அவர்களையும் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் சீஃப் கெஸ்ட் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஆனந்த் ஜோதி அவர்களையும் மற்றும் நமக்கு இந்த டெஸ்டிங் மிஷினை வழங்கிய ட்ரூநாட் மற்றும் சிவிநாட் மிஷினுடைய மாண்பயோ அண்ட் செக்ரெட் நிறுவனத்தினுடைய ஊழியர் அவர்களையும் மற்றும் அனைத்து சங்கத்தின் முன்னாள் தலைவர்களையும் உறுப்பினர்களையும் நிறுவனத்தின் ஊழியர்களையும் அனைத்து ஆளுமைகளையும் வருக வருக என இந்நிகழ்வுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்நிகழ்வின் கௌரவ விருந்தினர் நமது சங்க உறுப்பினரும் நம்ம மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆளுநருமான பி. கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பிக்குமாறு ரவிச்சந்திரன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மண்டல ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரியன் சுந்தர் துறை ஆளுநர் ஏ.ஜி. சூரியநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பிச்சு
மீனிங் ஸோ ஆக்சுவலாக இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரபாகர் பிரசிடென்ட் அலாட் ஆச்சு. அது வந்து ஆக்சிஜன் இருந்துச்சு. அந்த வந்த பீரியட்ல வந்து அப்போ வந்து அதோட தேவை வந்து இல்லாமல் போயிடுச்சு, ஜாஸ்தி ரிக்வயர்மெண்ட் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட். அதனால நம்ம வந்து ஒரு மார்க் ப்ரப்போசல் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் சாங்ஷன் பண்ணி வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு சாங்ஷன் ஆனது வந்து நம்ம பாஸ்ட் பிரசிடென்ட் பிரபாகர்னால தான். அவரோட எஃபர்ட்ஸ்னால தான் நம்ம வந்து இது ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம செகண்ட்லி அந்த ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் ரெக்வயர்மெண்ட்லேருந்து இப்போ இந்த லேப் எக்யூப்மெண்ட்ஸ் டிபி லெபார்டரிக்கு வந்து நம்ம மாற்றணும். ஸோ எல்லா பாஸ் பிரசிடென்ட் சேர்ந்து இது பண்ணோம். இதில் மெயின் வந்து கோபாலகிருஷ்ணன் பிடிக்கிட்ட எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ப்ராஜெக்டை சுவிட்ச் ஓவர் பண்ணுறது காரணம். அதே மாதிரி இந்த அப்ரூவல்ஸு எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துரு அவர்னால தான். ஸோ அவர் ஹோம் கைண்ட் அண்ட் ஆல்சோ அவர் சரவணன் சார் வந்து ஹி வாஸ் வெரி டெடிக்கேட்டட் இன் திஸ். அவர்கிட்ட ரிக்வயர்மெண்ட் கேட்கும்போது அதே மாதிரி நம்ம ஆர்டருக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பணும், என்னென்ன அனுப்பணும் அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் he was very helpful. எவ்வளோ பேஷண்ட்ஸு எப்படி எடுக்கிறாங்க, ரேண்டம் செக்கிங் எப்படி பண்ணுறாங்க, ஸோ எவ்வளோ எஃபெக்டிவ்னஸ் இருக்குது, எப்படி க்யூர் ஆகுது, எல்லா ஸ்டேட்டஸும் வந்து சார் நம்மளுக்கு கொடுத்ததுனால தான் இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு அலாட் ஆச்சு. இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி. ஒரு டெஃபினட்டாக டிபி இல்லாத ஒரு இந்த இந்தியாவை நம்ம வந்து கூடிய விரைவில் பார்ப்போம். ஸோ அதற்கு நம்மளால முடிஞ்ச அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ப்ராஜெக்ட் வந்து அவர் பிரைமரி கம்பெனி வெங்கடேஷ் ஒரு ரொம்ப ரேர் அக்கடன்ஸ்னா வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்து டிஆர்எஃப்ல வந்து அவங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேர். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட் ஒரு பர்பஸ் இல்லாமல் நம்மளுக்கு அந்த டைமில் வாங்கிறதுக்கு ஒரு நீடு இல்லை, பணம் வந்துருச்சு. பட் அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து நிறைய முயற்சி எடுக்கும். ஸோ அந்த இதுக்கு வந்து அவங்க டிஆர்எஃப்க்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிடணும். ஸோ அந்த உறுதுணையாக இருந்த எல்லாத்துக்குமே கோபால் வந்து ஒரு பெரிய நிறைய கோபால், சுப்பையா, வெங்கடேஷ், தினேஷ், இதில் நிறைய ஒரு லிஸ்ட் ஆஃப் பாஸ்ட் பிரசிடென்ட்ஸு நம்ம கிளப் மெம்பர்ஸ் பிடிசி எல்லாத்தோட எஃபர்ட் வந்து இது வந்து அண்ட் இது முக்கியமான இன்னொரு காரணம் என்னென்னா இந்த டிபி ஐடென்டிஃபை பண்ணது இது பண்ணலாங்கிறது. பணம் வந்தது அவருக்கு பிரபாகர் தெரியல, டிபிக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னது வைரல் சஜஷன். ஸோ அது மாதிரி இது ஒரு பலதரப்பட்ட ஒரு பிரசிடென்டோட இன்வால்மெண்ட்ல வந்து கடைசி நிகழ்ச்சி அவரோட பாக்யராஜோட முயற்சியில் எனக்கு லைவ் ஆகுது. அண்ட் இதுக்கு பெரிய உறுதுணை வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட பெரிய ஒரு மாஸ் ப்ரோக்ராம் வந்து டிபி எராடிகேஷன். அது வந்து டாக்டர் சரவணன் மாதிரி ஒரு பர்சன் இங்கே இருந்து அந்த டெடிகேஷன் எல்லாமே நம்ம அப்ரிஷியேட் ஃபாலோ பண்ணுவார் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும். முயற்சி பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு ரோட்டரியோட ஈடுபாடு வந்து இதுல இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு இதுல நடக்கிறதுங்கிறது நான் காசா பார்க்கல, உங்களுடைய உணர்வு சமூக அக்கறையா தான் பார்க்கறேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரோட்டரியனுக்கும் வந்து கவர்மெண்ட் சார்ல என்னோட நன்றியையும் என்னோட இதையும் தெரிவித்துக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் பண்ணப்பவே கேட்டாங்க சார், வடிவம் சார் முதல்ல சொல்லி சார் கான்டாக்ட் வந்து வடிவம் சார் தான் முதல் வருது. அந்த கேட்டப்பவே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்லணும். நான் வந்து பாரத பிரதம மந்திரி வந்து காசுமை இல்லாத பாரதம் அப்படிங்கிறத உருவாக்குறதுக்காக பிரதான் மந்திரி டிபி முக்து பாரத் அபியான் அப்படின்னு இருக்கு. காசநோய் பேஷண்ட் வந்து தத்தெடுத்துக்கலாம், அவங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். நான் முதல்ல அப்ளை பண்ணி இருக்காங்க, காசநோய் பேஷண்ட் வந்து தத்தெடுத்துக்கலாம்,
உங்க ரோட்டரியன்ஸ் ஏதாவது முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ஊட்டச்சத்து கிடைச்சதுன்னா பேஷண்ட் வந்து அவங்க நோயிலிருந்து வெளியே வருவாங்க. அதுக்காக தான் வந்து அப்ரோச்சே பண்ணேன். சார் வந்து இதோட உங்களுக்கு இன்னும் வேற என்ன வேணும் சார் அப்படின்னு கேட்டார். எங்க எக்யூப்மெண்ட்ஸ் வைஸ் வந்து எங்களுக்கு கம்மியா இருக்கு சார். எங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாக்குக்கும் ஒவ்வொரு அந்த பிளாக்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு வட்டத்துக்கும் வந்து ஒரு டிவி அந்த நேட் மிஷின் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா சென்சிட்டிவா இருக்கும். ஏன்னா டிவி சிம்டம்ஸ் வந்து நம்ம சொல்றோம், எல்லாத்தையும் டிவில இதுல எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கோம். அறிகுறிகள் எல்லாம் சொன்னாலும் டிவி ஒளிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல, டிவி எல்லாமே இருக்கு. இன்னைக்கு கூட சார் சொல்லியிருந்தாங்க, சார் வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து அவங்க ஊர்ல அவங்க நிறைய பேருக்கு டிவி இருக்கு அப்படிங்கிறது. நான் டிவிங்கிறது எராடிகேட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா இல்ல, நிறைய கேஸ் இன்னும் டிரெக்ட் ஆயிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்குன்னா அந்த பரவுற காசநோய், நுரையீரல் காசநோய், காற்றின் வழியா பரவுற காசநோயை நம்ம வந்து சமூகத்துல இல்லாம ஒழிச்சாதான் நம்மளுடைய சந்ததியர்கள் வருங்காலத்துல ஒரு டிபி இல்லாத உலகத்துல வாழ முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதுக்காக கவர்மெண்ட்லயும் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்துல நுரையீரல் காசநோய் அதை ஒழிக்கிறதுக்காக தான் அந்த மிஷின்ஸ் எல்லாமே பண்றாங்க. நம்ம மிஷின்ஸ்ல என்ன பண்றோம்னா, முதல்ல மைக்ரோஸ்கோப் தான் இருந்தது. மைக்ரோஸ்கோப்ல சென்சிட்டிவிட்டி கம்மி, அதுல வந்து ஒரு 50% கண்டுபிடிக்க முடியும். அதே இது இந்த நீங்க வாங்கி கொடுத்தது வந்து டிஎன்ஏ டெஸ்ட், நேட் டெஸ்ட், அந்த டெஸ்ட்ல பண்ணோம்னா 80 இருந்து 90% அதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பேஷண்ட் வந்து கஷ்டப்பட்டு சாம்பிள் வாங்குறதே கஷ்டம். அதுல வந்து ஒரு சென்சிட்டிவ் இல்லாத டெஸ்ட் கொடுத்தோம்னா அது நெகட்டிவ் வந்தா டிவில நம்ம அனுப்பிச்சோம்னா அவன் திரும்ப போய் பரப்பலாம். அதனால ஒரு சென்சிட்டிவ் டெஸ்ட் பண்ணா அதோட வந்து சான்சஸ் வந்து கியூர் ரேட், அவனோட குடும்பத்தை பாதுகாக்கிறது எல்லாமே வந்து நடக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் கவர்மெண்ட் உலக சுகாதாரமே நேட் டெஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம கவர்மெண்ட்ல அந்த இது கம்மியா இருந்தனால இந்த ப்ரொபோசல் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்தோம். அந்த இது வந்து இப்போ முதல் முறையா வந்து நம்ம கவர்மெண்ட் இன்னும் நம்ம கவர்மெண்ட்லயே கொடுத்துருக்கோம். அந்த கவர்மெண்ட்ல அக்ளைமெண்ட் இன்னும் வரல. அதுக்கு முன்னாடி ரோட்டரியன் வந்து ரொம்ப அட்வான்ஸா சீக்கிரமா கொடுத்துருக்கீங்க. இது வந்து 2 விஷயம். முதல்ல வந்து இதுல ஒவ்வொரு அந்த ஒரு மிஷின் வேணுமா, 4 மிஷின் வேணுமா, எந்த இடத்துல வேணும், அதோட யூசேஜ் என்ன, நீங்க உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க சார் அப்படி. அதுல வந்து நம்மளுக்காக இப்போ ஒரு சீனான ஒரு ரூம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, ஒரு 600 டெஸ்ட் மாசத்துல எக்ஸ்ட்ரா போடலாம். அப்படின்னா வருஷத்துல 7200 டெஸ்ட் எக்ஸ்ட்ரா போடலாம். அந்த இதுல வந்து மைக்ரோஸ்கோப்ல ஒரு மாசத்துக்கு 1000 மட்டும் அது 12,000. அதனால ஓவராலா ஒரு வருஷத்துக்கு நீங்க இப்ப கொடுத்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ்னால ஒரு 15,000 to 20,000 டெஸ்ட் வந்து அதிகப்படுத்தலாம். 20,000 டெஸ்ட் பண்ணா என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம கேஸ் கண்டுபிடிக்கிற ரேட் அதிகமாகும், இன்னொரு பேஷண்ட்ஸ் உள்ள வருவாங்க. அதனால அவரை வந்து சமூகத்துல பரப்பாம நம்ம டிவியை ஒழுக்கி டிவி வந்து இல்லாத உலகத்தை வந்து டிவி இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ண அனைத்து ரோட்டரியருக்கும் என்னோட தேசிய காசநோய் திட்டத்தின் சார்பாகவும், நமது ஜேடி மேம் சார்பாகவும், நமது கரூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் அனைத்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவங்களுக்கு நினைவு பரிசு நம்ம ஜேடி மேம் சார்பாக தருவோம். இங்கே பாருங்க சார், சார் இங்கே சரிங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க கொஞ்சம் முன்னாடி வந்துடுவாங்க. இங்கே பாருங்க. சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி இந்த உடலை போய் கேட்டேன் சார், யூனிட் சப்போர்ட்டுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி 2வது தடவை ஸ்டேட்ல இருந்து ஒரு டீம் வந்தாங்க. ஸ்டேட்ல இருந்து டீம் வந்து யூனிட் சப்போர்ட் வந்து நிக்ஷய் மித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. தத்தெடுக்கிற பேஷண்ட், அதாவது பேஷண்டோட நண்பன் நீங்க, அவங்க தத்தெடுக்கிறீங்க அப்படின்னு சார் சொல்றோம். சார் உடனே பாக்கெட்ல இருந்து செக் எடுத்து ஒரு 10,000 ரூபாய்க்கு செக் டக்குனு எழுதி கொடுத்தாங்க. சார் நீங்க வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலி தமிழ்நாட்டுல ஒரு டோனர் வந்து டைரக்டா வந்து ஸ்டேட்டுக்கு அனுப்பிச்சது சார் தான். என்னுடைய ஸ்டேட் டிவி ஆஃபீஸர் ஆஷா மேடம், அவங்க எம்டி என்ஹெச்எம் ஹெல்த் செக்ரட்டரி இன்பர்சன்ஸ்ல கூட சொன்னாங்க, கரூர்ல ஒரு டோனர் வந்து டைரக்டா வந்து நிக்ஷய் மித்ராக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சாருக்கு வந்து இது சொன்னாங்க. அது வந்து சார் வந்து எல்லாத்துலயும் நான் சொல்றேன், என்னுடைய மீட்டிங்ல எல்லாத்துலயுமே சொல்றேன், இதுல வந்து 80G அந்த பிளஸ் இருக்கு அப்படிங்கறது சொல்லி உங்களுக்கு நிக்ஷய் மித்ரா வந்து நிறைய பிடிச்சு கொடுப்பேன் அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க. அதுக்காக ஆனர் பண்றாங்க. இது தவிர வந்து நம்ம ரோட்டரி ஜெனரலா வந்து நம்ம நிக்ஷய் மித்ரா சொல்லியிருந்தாங்க. ப்ராஜெக்ட் வந்து கோவிட்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸா இந்த ஃபண்ட் வந்து கரூர் ஃபிக்ஸடிலே இருக்கு. மிக மகிழ்ச்சியா இருக்கு. இதுல
ரோட்டரியில இல்லாதவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ரோட்டரி இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்குவதற்கு எது மாதிரியான திட்டங்களை செயல்படுத்த வேண்டுமோ அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்யும். ரோட்டரியில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பிலாந்தரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சேரிட்டி இல்ல, பிலாந்தரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சேரிட்டிங்கிறது வந்து ஒரு தேவை ஏற்படும் பொழுது அந்த தேவைக்கு எடுத்தாலும் அது மாதிரியான ஒரு திட்டத்தை தான் எடுப்பாங்க. இப்போ காச நோயை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கிய குறிக்கோளா இந்திய அளவில் நம்ம வந்து அரசு வந்து முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கு. டாக்டர் சரவணன் மிக அழகா வந்து நமக்கெல்லாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு, என்ன நடக்குது, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மக்கிட்ட ரோட்டரியில பணம் வந்து நம்மக்கிட்ட இருக்கு. நம்ம எதுக்காக அந்த பணம் வாங்கினோமோ அந்த பர்பஸ் வந்து நமக்கு அப்ப நீடு இல்லாம போயிடுச்சு. ஸோ நம்ம ஒரு ஸ்டேஜில் கூட அந்த பணத்தை ரிட்டர்ன் அனுப்பிடலாமான்னு கூட நினைச்சோம். பட் ஆனால் இருக்கக்கூடிய தேவை ஏதாவது ஒன்று ஐடென்டிஃபை பண்ணி அந்த தேவையை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைச்சோன்னா நிறைய விஷயங்கள் ஸ்டடி பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 2 months வேற இடங்கள்ல போய் என்ன தேவை இருக்குன்னு கேட்டு ஃபைனலா இந்த ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து செஞ்சோம். ஸோ இதுல வந்து மிகப்பெரிய பங்கு யாரோடது அப்படின்னு சொன்னா பிரசிடென்ட்டும் பிரைமரி கான்ட்ராக்டர் தான். ஏன்னா என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், தேவையா இல்லையா நல்லா கைது கொடுப்பாங்க. இரண்டாவது வந்து சரவணன் சார் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட்ல இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணதுல இருந்து கடைசி வரைக்கும் எப்போ என்ன கேட்டாலும் பர்ஃபெக்டா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரோட்டரியில அமெரிக்காவில் உட்காந்து எப்படி கேள்வி கேட்பாங்களோ அந்த கேள்விக்கு என்ன ரெஸ்பான்ஸ் போனா கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி அவரே எல்லா விஷயத்தையும் எழுதியிருக்காரு. உங்களுடைய ரெஸ்பான்ஸ் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து வந்ததுக்கு மிக முக்கிய காரணம். தென் அதை வந்து நம்ம கோஆர்டினேட் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கிறோம். பட் ஆனால் இந்த ப்ராஜெக்ட் நல்லா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து சரவணன் சார் பேசுறதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ரோட்டரி மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரோட்டரிக்கு கொடுக்குற பணம் சரியான வழியில தான் செலவாகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நம்மளே ஒரு எக்ஸாம்பிளா இருக்க நிறைய பக்கம் சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து வந்த பணத்தை கோவிட் பணத்தை வந்து கோவிட் ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்துருக்கலாம். கொடுத்துட்டு போயிருந்தா ஒரு 50 ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர் அங்கங்க சும்மா இருந்திருக்கும். ஆனா நம்ம வந்து அது மாதிரி செய்யல. ஸோ ரோட்டரிக்கு நம்ம கொடுக்குற பணம் சரியான வழியில தான் செலவிடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு ஃபர்ஸ்ட் வரணும். அப்புறம் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள ரோட்டரியில் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அது சரியான வழியில் செலவிடப்படும். இந்த சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களுக்காக தான் செலவிடப்படும். சமுதாயத்தில் உள்ள குறைகள் மாற்றம் செய்து நல்ல ஒரு இம்பாக்ட், பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ இதை நம்ம ரோட்டரி மெம்பர்ஸ் மனசில் வச்சுக்கணும். டெக்சிட்டி மூலமா நம்ம செஞ்சிருக்கிற குளோபல் கிராண்ட்ஸோட வேல்யூஸ் நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம ஆஸ் அ விலைமதிப்பற்ற ஒரு நல்ல ஒரு CB0 அண்ட் TrueNAT மெஷின் மற்றும் 4 மைக்ரோஸ்கோப்களை எங்களுக்கு வழங்கி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு இது திறந்து வைத்துள்ள ரோட்டரி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது தனிப்பட்ட முறையிலும் ஈரோடு மருத்துவத்துறையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். சார் சொன்ன மாதிரி உண்மைதான். ஏன்னா இந்த கோவிட் பீரியட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட கான்சன்ட்ரேட்டர்ஸ் யாருக்கெல்லாம் வந்து எல்லாமே யாரெல்லாம் சஃபர் ஆனாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஒரு டொனேட் பண்ணுறதா ஒவ்வொரு மிஷின்ஸ் கொடுத்து இப்போ ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வட்டி இடம் இல்லாமல் எல்லாத்தையும் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு அதை அகாமடேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதை தாண்டி இப்போ வந்து உண்மையாகவே தேவையை கண்டறிஞ்சு அந்த தேவையை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்கீங்க. அதுக்காக என்னோட மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை அதுக்கு உண்மையாக என்னோட துணை இயக்குனர் காசநோய் பணிகள் அவர்களுக்கும் பிகாஸ் இருக்கக்கூடிய பொல்யூஷன் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பார்க்கும்போது அது இது காற்றின் மூலமா பரவக்கூடிய ஒரு வியாதி அப்படிங்கிறதுனால இந்த ஆரம்ப நிலையில நம்ம கண்டுபிடிச்சு பேஷண்ட் ஐசோலேட் பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஷார்ட் கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் தான் அதை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பேஷண்ட்டை கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்றது மட்டும் இல்லாம அந்த பேஷண்ட் மூலமா மற்றவங்களுக்கு இந்த நோய் பரவுறதையும் நம்மளால தடுக்க முடியும்.
ஸோ அந்த விஷயத்துல ஆரம்ப இடத்துல நமக்கு வந்து அந்த ஸ்பியூட்டம் எக்ஸாமினேஷன் அண்ட் எக்ஸ்ரே தான் ரொம்ப காமனாக இருந்தது. அதை தாண்டி இப்போ வந்து இந்த TrueNAT அண்ட் CV0 மிஷின்ஸ் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணி நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இதன் மூலமா அவர் சொல்ல போல சென்சிட்டிவிட்டி, அதாவது சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொன்னா சின்ன ஒரு மைண்ட் ரொம்ப மினிமல் ஸ்பெசிமன்லேயே கூட வந்து அந்த கிருமிகள் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், ரொம்ப ஷார்ட் டைமுக்குள்ள பண்ண முடியும். இணைந்து வழங்கியிருக்கும் ரோஜி டெக்ஸிட்டி டிவி ஸ்கிரீனிங் அண்ட் டெஸ்டிங் லேப் இந்த நிகழ்விலும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பிரசிடென்ட் பாக்கியராஜ் செக்ரட்டரி அபிஷேகன் மற்றும் இங்கு முதன்மை விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஜாயின்ட் டைரக்டர் ரமானி மேடம் அவர்கள், டாக்டர் சரவணன், பாசிசி கவர்னர் கோபாலகிருஷ்ணன், ஆர்சி சுந்தரராஜன், அசிஸ்டன்ட் கவர்னர் சூரியநாராயணன், பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் கரூர் டெக்ஸிட்டி மெம்பர்ஸ் மற்றும் நண்பர்கள், மருத்துவமனை சார்ந்த ஊழியர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது இனிய அன்பான மாலை வணக்கங்கள். இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எங்க கூட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா மருத்துவமனைகள்ல தான் அதிகமான கூட்டம் இருக்கு. அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஒரு பிசி ஆகட்டும், ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், எத்தனை ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அத்தனை ஹாஸ்பிட்டலும் வந்து அப்படியே கூட்டம் நிறைந்து வடிஞ்சிட்டு இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குதோ, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்தியா முன்னேறி கொண்டிருக்குதோ அந்த அளவுக்கு இப்போ வந்து நோய்களும் முன்னேறி கொண்டிருக்குது. எல்லாருக்கும் மேலே அது வந்து ஃபர்ஸ்ட்ல அதுதான் தரலாயிருக்கு. ஸோ நோய் அப்படிங்கிறது வந்து அதிகமாக ஆகிவிட்ட காரணத்தினால மருத்துவ தேவைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு முதன்மையான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ ரோச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 120 வருஷங்கள்ல வந்து நிறைய அதாவது நிறைய நோக்கு திட்டங்கள் ரோச்சிக்கு இருந்தாலும் முக்கியமானதாக இது வந்து இந்த டிசீஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஃபோக்கஸ் ஏரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக இன்று மாறிவிட்டது. நம்ம நிறைய மருத்துவ உபகரணங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு ரோச்சி வந்து உலகம் முழுவதும் தன்னுடைய சேவையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு விஷயங்கிறது இந்த டியூபர்குலோசிஸ். நம்ம வந்து ரோட்டரினாலே போலியோவை ஒழிப்பதற்கு ஒரு முக்கிய பங்கு வகித்த ஒரு நிறுவனமாக உலகம் முழுவதும் தெரியப்பட்டாலும் இந்த டியூபர்குலோசிஸ் மாதிரி இருக்கக்கூடிய நோய்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வுங்கிறது எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இப்போ சரவணன் டாக்டர் அவர்கள் சொன்ன மாதிரி கடந்த ஜூலை மாதம், அதாவது நான் பதவியேற்ற அந்த மாதத்தில் வேறொரு நிகழ்ச்சிக்காக புதுக்கோட்டை போயிருந்தேன். அங்கே ஒரு யதார்த்தமா ஒரு பள்ளியில் அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஒரு 4 டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. யதார்த்தமாக வந்திருந்தவங்க எங்கிட்ட வந்துட்டு இந்த அவர் சொன்ன மாதிரி இந்த நியூட்ரிஷனல் ஃபுட் ஃபார் டிபி பேஷண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் ரோஜையோடு இணைந்து எங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரு. ஆனால் நம்ம அந்த விஷயத்துக்குள்ள அதிகமாக டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணி போக முடியல. புதுக்கோட்டை சங்கங்கள் வந்து இணைந்து அவங்க நியூட்ரிஷனல் ஃபுட் வந்து கொடுக்கறதுக்கு அந்த ப்ராஜெக்டை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தான் இந்த டிபி பற்றி இங்கே தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா டிபிங்கிறது எவ்வளோ ஒரு கொடிய நோய் அப்படிங்கிறது நம்ம அதிகமாக நம்ம பேசப்படாத ஒரு விஷயமா இருந்தாலும் அதோட இம்பேக்ட் அப்படிங்கிறது வந்து சமீபத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஒரு பேஷண்ட், எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து லங்ஸோடைய சிடி பார்க்கும்போது அந்த டிபி ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. ஆனால் அதனுடைய ஸ்கார் இப்போவும் அந்த சிடி ஸ்கேன்ல தெரியும். அப்போ அந்த டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு இவங்க டிபி வந்திருக்கா இவங்களுக்கு அப்படிங்கிறத வந்து இவங்க 25 இயர்ஸ் கழிச்சு ஒரு ஸ்கேன்ல அந்த ஸ்காரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாகவும் ஒரு பரவக்கூடிய கம்யூனிகல் டிசீஸாக ஒரு வரக்கூடிய ஒரு டிசீஸாகவும் அது இருந்தது. ஸோ ரோஜி கண்டிப்பாக நம்ம இவங்களோட இந்த மாதிரி ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இந்த திட்டத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இவங்க வந்து வாலண்டியராக நிறைய இடங்களுக்கு அவங்களே ட்ராவல் பண்ணி போய் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அடையாளம் கண்டு அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷனல் ஃபுட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. கவர்மெண்டோடைய ஒரு நல்ல ஸ்கீம் அது. ஸோ இந்த மாதிரி ஸ்கீமில் ரோஜி இணைந்து செயல்படுத்திட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். சொன்ன மாதிரி நம்ம நிறைய உதவிகளை ரோட்டரி செய்யலாம். அது நமக்கு அது இயல்பான ஒரு விஷயம் தான். ரோட்டரியன்ஸ்க்கு, ரோட்டரி கிளப்ஸ்க்கு பொறுப்பெடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம செய்யலாம். ஆனால் வாங்கக்கூடிய இடத்துல இருப்பவர்களும்
கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது அதோட அந்த பெனிஃபிஷியரிஸோடு இணைந்து அந்த விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடியவர்கள் மனம் வந்து அவங்க கேட்டு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் செய்யுங்க அப்படின்னு அவங்க கேட்டு அதை ஆர்வமாக அதை எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால இந்த சர்வீஸ் பண்ண முடியும். நம்ம வந்து கொடுத்ததான் முடியும், நம்ம வந்து கேட்குறப்ப எதாவது செய்ய முடியும். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணி அதை ஆர்வத்தோடு, அதாவது எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த டாக்டர் பேசும்போது நமக்கு தெரிஞ்சது. ஏதோ அவர் வீட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குற மாதிரியும் அவருடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு அதை வந்து செய்ய போகிற மாதிரி அவருடைய முகத்தில் அந்த ஆர்வம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் சரி, அவர் பேசும்போதும் உண்மையே இந்த மாதிரி சேவை செய்பவர்கள் தான் வந்து உண்மையான சேவையாளர்னு சொல்லணும். அவங்கள நம்ம ரோஜி வந்து அடையாளத்தில் அவர்களை நம்ம பாராட்ட வேண்டும். அவருக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் அதே மாதிரி ஜாயின்ட் டைரக்டர் மேடம் அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு அவங்களும் இன்னைக்கு வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே நமக்கான அந்த விஷயங்களை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அத்தனை சப்போர்ட் பண்ண அந்த மேடம்க்கு என்னுடைய ரோஜி கிளப் ஆஃப் கரூர் டெக் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நிறைய தேவையான சேவைகளை இங்கே எடுக்கக்கூடிய தேவையான சேவைகளை நீங்கள் செய்துட்டு இருந்தாலும் ரோட்டரி அறக்கட்டளையோடு இணைந்து மிகப்பெரிய குளோபல் கிராண்ட்ஸ் ப்ராஜெக்டை நீங்கள் ரொம்ப அசாதாரணமாக ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுட்டே வரீங்க. அதற்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே முக்கியமான விஷயமாக, அதாவது கோவிட்ல ரோட்டரி நிறைய இந்த மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், தேவையான உபகரணங்கள், மாஸ்க், என்னென்ன தேவையோ எல்லாம் அப்போ கொடுத்தோம். நிறைய இப்போ கூட அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாக இருந்தாலும் நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் வந்து இப்படி இந்த ரோட்டரி அறக்கட்டளை மூலமாக கொடுத்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு சும்மா இருக்கு அப்படின்னு. அது அப்படி கிடையாது. அன்னைக்கு அது டிசாஸ்டர், ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு அது வந்து மிகவும் உபயோகமான ஒரு விஷயமாக இருந்தது. அதுவும் முக்கியம். அந்த ஒரு சடன் ஒரு டிசாஸ்டர் ஏற்படும், ஏன்னா அது வந்து அப்படி ஒரு தேவை இல்லாமல் இருக்கிறதுங்கிறது நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் வந்து அதையும் ஒரு வேற மாதிரி மாற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அதாவது இன்னைக்கு டிவிங்கிற ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு டைனமிக்ஸிங் எக்யூப்மெண்ட்ஸை நீங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. உண்மையிலே இது ரொம்ப பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து சிறந்த நடவடிக்கை எடுத்து இந்த நிகழ்ச்சியை இன்று நிறைவேற்றியிருக்கும் பிரைமரி கான்டாக்ட் ரொட்டேரியன் வெங்கடேஷ் மற்றும் கமிட்டி மெம்பர்ஸ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். அந்த வருஷத்துல பிரசிடென்டா இருந்த இந்த வருஷத்தினுடைய பாக்கியராஜ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன். முக்கியமா இங்க பாராட்ட வேண்டியது பிடிஜி கோபால் அவர்களே தான். ஏன்னா நம்ம மாவட்டத்தில் இன்னைக்கு நிறைய குளோபல் கிராண்ட்ஸ் நிறைய சங்கங்கள் மூலமாக மாவட்ட ஆளுநர்கள் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் நடக்குதுன்னா அதுக்கு அவருடைய பங்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக மாவட்டம் வாரியாக நிறைய இந்த மாதிரி குளோபல் கிராண்ட்ஸ் தேவையான விஷயங்களை இன்றளவும் அது வந்து பயனாளிகளுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை வந்து தொடர்ந்து அவர் வந்து செய்யறதுக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கிறார். அவருக்கும் உங்களுடைய பார்க் பிரசிடென்ட் சுபையா அவரும் வந்து குளோபல் கிராண்ட்ஸில் நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம மாவட்டம் மட்டுமல்ல அடுத்த மாவட்டங்களுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார் குளோபல் கிராண்ட்ஸுக்கு. தொடர்ந்து அவருடைய சேவை நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை இது சிறப்பாக நிறைவேற்றி இப்படி அப்துல் ஹசன் அவர்களை ஏற்பாடு செய்யுமாறு செக்ரட்டரி ஆசிரியர் ஹர்ஷநந்தன் அவர்களை அங்கீகாரம் செய்யும்போது சங்கத்தில் இருக்கிற கார்த்திகேயன் அவர்களை கேட்கிறேன். ஹர்ஷநந்தன் அவங்களை அங்கீகாரம் செய்யுமாறு குருமூர்த்தி ரவீந்திரன் அவர்களை
அவர்களை அங்கீகாரம் செய்யுமாறு ஏன் செய்வார். ஆளுநர் திருமதி ரொட்டேரியன் ஆர் ஆனந்த ஜோதி அவர்களுக்கும், ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் டாக்டர் டி ராமமணி மேடம் அவர்களுக்கும், டெப்டி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ் டிபி டாக்டர் ஆர் சரவணன் சார் அவர்களுக்கும் நன்றியும் நன்றி இழந்த வழக்கத்தையும் இதற்கு எம்சி செய்த எங்களின் மூத்த தலைவர் ஜான் சார் அவர்களுக்கும் நன்றி இழந்த வழக்கத்தையும்